வெல்கம் டு நிக்கில்ஸ் பயாலஜி. மை செல்ஃப் நிக்கில். நான் கிளாஸ் 11th அண்ட் 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. ஸோ நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சாப்டர் படிச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டிஸ்டா கிங்டம் ப்ரோட்டிஸ்டோட பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம கவர் அப் பண்ணுற டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மவுல்ஸ் அண்ட் ப்ரோட்டோசோவன்ஸ். ஸோ ஸ்லைம் மவுல்ஸ் அண்ட் ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் தேடிட்டு இருந்தால் நான் இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்கிறேன். ஸோ இந்த ஐடியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லைம் மவுல்ஸ். Slime molds பார்த்தீங்கன்னா they are saprophytic. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னா they are saprophytic. saprophyticனா they are not marine. அதாவது டெட் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டெட் ஆர்கானிசம்ஸ்ன்றதை விட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு லீவ்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆயிருக்கும் இல்லையா. இந்த மாதிரி லீவ்ஸ் ஃபாலோ ஆயிருக்கும், இந்த மாதிரி ட்விக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ பிரான்ச்சஸ் வந்து உடஞ்சி விழுந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த ஸ்லைம் மோல்ஸை நம்ம பார்க்கலாம். தே கன்சியூம் தீஸ் திங்ஸ். ஸோ டீகேயிங் சப்ஸ்டன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்லைம் மோல்ஸை அப்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ சாப்ரோஃபிட்டிக்லேயே நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிடுது. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக். they engulf organic matter. ஸோ ஆர்கானிக்காக திங்ஸ் எது எது நம்மளோட சாயிலில் இருக்கோ அது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்லைம் மோல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதோட ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பார்க்கலாம். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இந்த ஸ்லைம் மோல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும். இதை நம்ம பிளாஸ்மோடியம்னு சொல்லுவோம். பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் ஒரு ட்ரீ மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ட்ரீயை விட அதிகமான ஹைட்டில் இந்த பிளாஸ்மோடியம் வந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசெல்லுலர் யூகேரியோட் ஒரு ட்ரீயை விட ஹைட்டாக இதால் வளர முடியும். ஸோ அந்த சூட்டபிள் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் என்ன ஃபார்ம் பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இது எல்லாமே ஒரு ஸ்போர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பல்ஜான சர்ஃபேஸில் ஸ்போர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும். இதை நம்ம ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஸோ இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா they have presence of spores. ஸ்போர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கண்டிஷன்ஸில் கூட இதால் வாழ முடியும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறேன் நான். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் கூட இதால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் அண்ட் இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் கூட இதால் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த ஸ்போருக்கு வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ இதுதான் ஸ்லைம் மோல்ஸ் பற்றின விஷயம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும் இல்லையா. ஸ்போர்ஸ் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பிளாஸ்மோடியம்னா இதில் இந்த ஸ்போர்ஸ் வந்து ஏர் கரண்ட்ஸால் பாஸ் ஆகிடும். ஸோ ஏர் வந்து ஓகே, ஏர் வந்துட்டு அந்த ஸ்போர்ஸ் இருக்கிற டைரெக்ஷனில் ஆர் எனி டைரெக்ஷன் அந்த ஸ்போர் இருக்கிற ப்ரெசன்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஏர் வந்து பாஸ் ஆகிறப்போ அது மூலியமாகவே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் மெனி பிளேசஸில் போய் உட்காந்துட்டு அகெயின் மறுபடியும் அதோட ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பிளாஸ்மோடியமாக ஃபார்ம் ஆகும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பிளாஸ்மோடியம்லேருந்து ஃப்ரூட்டிங் பாடியாக மாறும். அகெயின் திரும்பி ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அகெயின் அது வந்து ஏர் கரண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஸ்லைம் மோல்ஸில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இன் என்சிஆர்டி. ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த கொஷின்ஸ் வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணால். ஸோ தே ஆர் சாப்ரோஃபிட்டிக் மெயின்லி. ஹெட்டிரோட்ரோஃபிக்ன்றதை விட நீங்கள் சாப்ரோஃபிட்டிக்கே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தி என்கல்ஃப் ஆர்கானிக் மேட்டர் லைக் leaves and twigs. And favorable conditions எப்படி பிஹேவ் ஆகும் அண்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் எப்படி பிஹேவ் ஆகுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோட்டோசோவன்ஸ்
ஜூவன்ஸ். புரோட்டோசோவனில் ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்ட் புரோட்டோசோவன். ஸோ அமீபாய்ட் புரோட்டோசோவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஆர் லைக் அமீபா. ஸோ இது நியூட்ரிஷன் எப்படி டிரைவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, இதை நம்ம ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் ஃபீட் ஆர் சூடோபோடியா. ஸோ சூடோபோடியான்ற ஸ்ட்ரக்சர்ஸில் ஸோ இங்கே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இங்கே ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ புரோட்டோசோவன்ஸில் all are heterotrophic. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. புரோட்டோசோவன்ஸில் all are heterotrophic. அதில் ஃபர்ஸ்ட் வந்து அமீபாய்ட் புரோட்டோசோவன். இதில் பார்த்தீங்கன்னா அமீபா மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அண்ட் they have false feet called pseudopodia and அது மூலயமா ஃபுட் வந்து என்கல்ஃப் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, these protozoans are primitive relatives ன்னு சொல்கிறாங்க. primitive relatives of animals. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கிங்டம்ஸ். ஸோ அனிமல் கிங்டம்க்கு வந்து இது ப்ரிமிட்டிவான ரிலேட்டிவ்ஸ், அதாவது இது மூலியமாக தான் அனிமல் கிங்டமே ஃபார்ம் ஆச்சுன்ற ஒரு தியரிஸ் கூட இருக்குது. பட் இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் சாயில், fresh water and sea water. ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளால் இந்த அமீபாய்ட் புரோட்டோசோவன்ஸை பார்க்க முடியும் அண்ட் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன்ஸ் பற்றி பார்க்கலாம். Flagellated protozoans. Flagellated protozoans, they have flagella. First point, they are free living. Free living na environment la enga venalum present irukkalam or parasitic. 1 minute, focus on panna. They are free living or parasitic. Most of them are disease causing. அதாவது they cause disease. அதாவது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராப்ளமேட்டிக்கான புரோட்டோசோவன்ஸ் இது. they cause disease. அதில் ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்றது ஒரு புரோட்டோசோவன் அல்லாது. அந்த புரோட்டோசோவன் வந்துட்டு ட்ரைபானோசோமா. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக அமீபாய்ட் புரோட்டோசோவன்ஸ் படிச்சிருந்தாலே அமீபாய்ட் புரோட்டோசோவனோட எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்ட் புரோட்டோசோவன் இதோட எக்ஸாம்பிள் என்ட் அமீபா. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன்ஸ். அடுத்ததாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ciliated protozoans. ciliated protozoan எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிசம்க்கு நிறைய சீலியாஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் இதில் ஒரு கேவிட்டி இருக்குது. இதை நம்ம கல்லெட்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் கரன்சி இப்படி மூவ் ஆகும் இல்லையா, அது மூலியமாகவே அதோட ஃபுட்டு எடுத்துக்கும் அண்ட் அகெயின் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ciliated protozoan இருக்குது. இதோட எக்ஸாம்பிள் பாரமீஷியம். ஸோ இந்த மாதிரி கலெட் இருக்கும், அதில் வந்து வாட்டர் எப்படி மூவ் ஆகும். இந்த சீலியாக இருக்கிறதால அதோட மூமெண்ட் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே ஹை லெவல் ட்ராவல்ஸ் கூட இதால் பண்ண முடியும். ஸோ வாட்டர் கரன்ஸ்லேயே மூவ் ஆகும் அண்ட் ஆல்சோ இட் யூட்டிலைசஸ் த யூசேஜ் ஆஃப் சீலியா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவன்ஸ்.
Sporozoa, most of them are infectious. Most of them are infectious. அதில் மோஸ்ட் நட்டோரியஸ் கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்போரோசோனோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் கண்டிஷன் வரும். அந்த ஸ்போர் ஜென்ரேட் பண்ணுற அந்த கண்டிஷனில் ரொம்பவே இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். அதில் எது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் என்ற ஒரு ஸ்போரோசோவன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மலேரியல் பேரசைட் அண்ட் இது ரொம்பவே இன்ஃபெக்ஷியஸ். இதனால தான் மலேரியா வந்து காஸ் ஆகுது. மலேரியா இஸ் காஸ் பை பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஸோ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் என்ற இந்த ஸ்போரோசோவன் ரொம்பவே இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இதோட எஃபெக்ட் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் மேலே அதிகமாக இருக்குது. நிறைய thousands and lakhs ஆஃப் பீப்புள் வந்து மலேரியாவில் டெத் வந்து எவ்ரி இயர் காஸ் ஆகுது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ப்ரோட்டஸ்டா. ஸோ இதோட கிங்டம் ப்ரோட்டஸ்டா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்டம் ஃபஞ்சை படிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வைராய்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அபவுட் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக முடிஞ்ச பிறகு நான் கிளாஸ் 12th வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் ஆர் பயோடெக்னாலஜி வந்து படிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கில்ஸ் பயாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ வில் கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ, பாய்.